விருச்சிகம் ராசி நேயர்களே, உறவு சோதனைக்கு உள்ளாயிருந்திருக்கும் உங்களுக்கு 7ஆம் வீட்டின் மீது ராகு கேதுக்களின் அச்சு அல்லது சனியின் பார்வை பதியும் போது உங்கள் காதலோ அல்லது திருமண வாழ்க்கையோ ஒரு கடுமையான அக்னி பரீட்சைக்கு சந்தித்திருந்திருக்கும். துரோகம், பிரிவு, நீண்ட தூர சஞ்சாரம் அல்லது கடுமையான கருத்து வேறுபாடுகள் காரணமாக இந்த உறவு நீடிக்குமா அல்லது உடையுமா என்ற இறுதிக்கட்ட சோதனை ஏற்படும். நீங்கள் காட்டிய அன்பில் உண்மைத்தன்மையை நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் உண்டாயிருந்திருக்கும். இந்த சோதனை காலத்துல பெருமையும் திறமையும் இழந்தால் பல வருட கால பந்தம் நொடியில் சிதறிவிடும் சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருந்திருக்கும் உங்களுக்கு. அதாவது நீங்கள் காதலையோ அல்லது திருமண வாழ்க்கையிலையோ ஒரு கடுமையான அக்னி பரீட்சையை சந்திக்க நேரிட உள்ளவர்கள். துரோகம், பிரிவு, நீண்ட தூர சஞ்சாரம் அல்லது கடுமையான கருத்து வேறுபாடுகள் காரணமா இந்த உறவு நீடிக்குமா அல்லது உடையுமா என்ற இறுதிக்கட்ட சோதனை உங்களுக்குள் ஏற்பட தொடங்கி இருந்திருக்கும். இந்த சோதனை காலத்துல பொறுமையும் நிதானத்தையும் இழந்தால் பல வருட கால பந்தம் நொடியில சிதறிவிடும் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். குடும்பத்துல மறைமுக பிரிவுகள் உருவாகியிருந்திருக்கும். 4ஆம் வீடு மற்றும் 2ஆம் வீடுகள்ல சுப கிரகங்களோட பார்வை இல்லாத போது குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே ஒரே கூரையின் கீழ் வாழ்ந்தாலும் மனதளவில் ஆளுக்கொரு திசையாகவே பிரிந்து கிடப்பாங்க. கூட்டு குடும்பமாயிருந்தாலும் அங்கு பாசப்பிணைப்பு இருக்காது. மறைமுகமான குழுக்கள் குடும்பத்திற்குள் உருவாகும். ஒருவர் மீது ஒருவருக்கு இருக்கும் அதிருப்தியே நேரடியாக கூறாமல் பின்னால் புறம் பேசுவது, மறைமுகமாக சதி செய்வது போன்ற செயல்களால குடும்பத்தோட ஒட்டுமொத்த நேர்மறை ஆற்றலும் மங்கி ஒருவித நிழல் யுத்தம் குடும்பத்திற்குள் தொடர்ந்து நடந்து கொண்டேதான் இருக்கும். அதாவது உங்க கூரையின் கீழே ஒரே ஒரு கூரையின் கீழே நீங்க குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் வாழ்ந்தாலும் மனசளவுல ஆளுக்கு ஒரு திசையாவே பிரிந்து கிடந்திருப்பீங்க. கூட்டு குடும்பமாக இருந்தாலும் அங்க பாச பிணைப்பு இருந்திருக்காது உங்களுக்கு. மறைமுகமான குழுக்கள் குடும்பத்துக்குள்ள உருவாயிருந்திருக்கும். ஒருவர் மீது ஒருவருக்கு இருக்கும் அதிருப்தியை நேரடியாக கூறாம பின்னால் புறம் பேசுவது, மறைமுகமாக சரி செய்வது போன்ற செயல்கள்ல குடும்பத்தோட ஒட்டுமொத்த நேர்மையாற்றலும் மங்கி ஒருவித நிழல் யுத்தம் குடும்பத்துக்குள்ள தொடர்ந்து நடந்து கொண்டேதான் இருந்திருக்கும். உண்மையை ஏற்க முடியாத சூழல் உங்களுக்கு ஏற்படுத்தியிருந்திருக்கும். லக்னத்திற்கு 9ஆம் வீடு மற்றும் குருவின் பலம் குறையும் போது கண் முன்னே கசப்பான உண்மைகள் தெரிந்தாலும் அதை உங்களின் மனசால ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மாயை சூழல் உருவாயிருந்திருக்கும். உங்கள் துணை உங்களை ஏமாற்றுகிறார் என்றோ அல்லது உங்கள் தொழில் கூட்டாளி உங்களை வஞ்சிக்கிறார் என்றோ ஆதாரங்களுடன் தெரிந்தாலும் அவர்கள் அப்படி செய்ய மாட்டாங்க என்று நீங்களே உங்களை ஏமாற்றிக் கொள்ள தோன்றும். நிஜத்தை எதிர்கொள்ளும் தைரியம் இல்லாம கற்பனையான ஒரு உலகத்துல வாழ நினைப்பீங்க. இந்த சூழல் உங்களை மேலும் ஆழமான ஏமாற்றத்திற்குள்ளேயே தள்ளும் என்பதால் யதார்த்தத்தை அப்படியே ஏற்றுக்கொள்வது மட்டுமே இதிலிருந்து விடுபட ஒரே வழியாகவே உங்களுக்கு அமைய போகிறது. உங்களோட மனசால எதையுமே ஏற்றுக்கொள்ளாத முடியாத ஒரு மாயை உங்க சூழல் உங்களுக்கு உருவாக போகிறது. உங்க துணை உங்களை ஏமாற்றுகிறார் என்றோ அல்லது உங்க தொழில் கூட்டாளி உங்களை வஞ்சிக்கிறார் என்றோ ஆதாரங்களுடன் தெரிந்தாலும் அவங்க அப்படி செய்ய மாட்டாங்க என்று நீங்களே உங்களை ஏமாற்றிக் கொள்ள தோன்றும். அது மட்டும் இல்லாமல் உங்களை மேலும் ஆழமான ஏமாற்றிற்குள்ளே தள்ளும் என்பதால யதார்த்தத்தை அப்படி ஏற்றுக்கொள்வது மட்டுமே இதிலிருந்து விடுபட ஒரே வழியாக உங்களுக்கு அமையப் போகிறது. இவை அனைத்தும் உங்கள் கடந்த கால வாழ்க்கையில் நடந்திருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்கள்ல நடக்கப் போகின்ற நாட்கள்ல உங்களுக்கு நல்லதே தான் நடக்கப் போகின்றது. ஆன்மீக முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்பட போகின்றது. 9ஆம் வீடான பாக்கியஸ்தானமும் 12ஆம் வீடான மோட்சஸ்தானமும் தூண்டப்படுவதால ஆன்மீகத்துல உங்களுக்கு ஈடுபாடு பல மடங்கு அதிகரிக்கப் போகிறது. குலதெய்வ கோயிலுக்கு சென்று நேர்த்தி கடன்களை செலுத்துவீங்க. மகான்களோட தரிசனம், ஆன்மீக பெரியோர்களோட ஆசைகள் மற்றும் தீட்சை பெறுதல் போன்ற உன்னதமான நிகழ்வுகளை நடக்கும். தியானம், யோகா போன்றவற்றுல மனம் மனலயிப்புடன் மூலம் உங்கள் ஆன்மா தூய்மையடைந்து ஒரு புதிய ஆன்மீக பரிணாமத்தை நீங்கள் அடைய போகிறீங்க. அது
உங்களோட ஆன்மீகத்துல உங்களுக்கு ஈடுபாடு வந்து பல மடங்கு அதிகரிக்க போறீங்க. இனி வரப்போகின்ற நாட்கள்ல உங்களுக்கு ஆன்மீகத்துல நிறைய ஈடுபாடு உங்களுக்கு இருக்க போகின்றது. குலதெய்வ கோவிலுக்கு சென்று நேர்த்திக் கடன்களை செலுத்த போறீங்க. அது மட்டுமல்லாமல் மகான்களோட தரிசனம், ஆன்மீக பெரியவர்களோட ஆசிகள் மற்றும் தீட்சை பெறுதல் போன்ற உன்னதமான நிகழ்வுகள் நடக்கும் உங்கள் வாழ்க்கையில. தியானம், யோகா போன்றவற்றுல மனம் வாய்ப்போட மூலம் உங்கள் ஆன்மா வந்து தூய்மையடைந்து ஒரு புதிய ஆன்மீக பரிணாமத்தை நீங்கள் அடைய போறீங்க. வாழ்க்கையில் வந்து புதிய திருப்பம் உங்களுக்கு வரப்போகின்றது. உங்கள் ஒட்டுமொத்த வாழ்க்கை முறையையே மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு முக்கிய திருப்புமுனை வந்து இந்த காலகட்டத்தில் நிகழப்போகிறது. அது புதிய தொழில் தொடங்குவதாகவோ, புதிய வீட்டிற்கு குடிபுகுவதாகவோ, வெளிநாட்டு பயணமாகவோ, அல்லது ஒரு புதிய வாழ்வியல் தத்துவத்தை ஏற்றுக்கொள்வதாகவோ இருந்திருக்கலாம் உங்களுக்கு. இந்த திருப்பின் அந்தாரம் வந்து உங்களை ஒரு சாதாரண நிலையிலிருந்து சமுதாயத்துல மதிக்கத்தக்க ஒரு உன்னதன நிலைக்கு உயர்த்தி உங்கள் எதிர்கால வாழ்விற்கான வலுவான அடித்தளத்தை அமைத்து கொடுக்கப் போகின்றது. அது உங்களுக்கு ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே முறையையுமே மாற்றியமைக்கக்கூடிய ஒரு திருப்பு முனை வந்து இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிகழப் போகிறது. அது ஒரு புதிய தொழில் தொடங்குவதற்காகவோ, அல்லது புதிய வீட்டிற்கு குடிபுகுவதற்கோ, அல்லது வெளிநாட்டு பயணமாகவோ, அல்லது ஒரு புதிய வாழ்வியல் தத்துவத்தை ஏற்றுக்கொள்வதற்காகவோ இருந்திருக்கலாம் உங்கள் வாழ்க்கை. இந்த திருப்பத்தோட அந்தரம் வந்து உங்களை வந்து ஒரு சாதாரண நிலையிலிருந்து சமுதாயத்துல மதிக்கத்தக்க ஒரு உன்னத நிலைக்கு வந்து உயர்த்தி உங்கள் எதிர்கால வாழ்விற்கான வலுவான அடித்தளத்தை அமைத்து கொடுக்க போறீங்க. மகிழ்ச்சியான காலம் வந்து உங்களுக்கு தொடங்க போகிறது. இறுதியாக துயரங்கள் அனைத்துமே முடிந்து உங்கள் வாழ்வில வசந்த காலம் தடையின்றி தொடங்க போகிறது. நவ கிரகங்களோட சுப கதிர்கள் வந்து உங்கள் ராசியின் மீது முழுமையாக பொழிவதால் வீட்டில் சுப காரியங்கள், மங்கள நிகழ்வுகள் மற்றும் சுப செலவுகள் அடுத்தடுத்து அரங்கேறப் போகிறது. மன அமைதி வந்து உடல் ஆரோக்கியம், சமூக மதிப்பு, குடும்ப மகிழ்ச்சி என அனைத்து துறைகளிலுமே நீங்கள் முழுமையான திருப்தியை காண்பிக்க போறீங்க. இனி வரும் காலம் உங்களுக்கு ஏறுமுகமாகவே இருக்கும் என்பதில் இந்த ஐயமே இல்லை உங்களுக்கு. நீங்க இப்ப துயரங்கள் அனைத்தையுமே முடிந்து உங்கள் வாழ்க்கையில வசந்த காலம் தான் தடையின்றி தொடங்க போகுது. அதாவது சுப கதிர்கள் வந்து உங்கள் ராசியின் மீது முழுமையா பொழிவதால வீட்டில் வந்து சுப காரியங்கள், மங்கள நிகழ்வுகள் மற்றும் சுப செலவுகள் அடுத்தடுத்து அரங்கேற உள்ளது. மன அமைதி வந்து உடல் ஆரோக்கியம், சமூக மதிப்பு, குடும்ப மகிழ்ச்சி என அனைத்து துறைகளிலுமே நீங்கள் வந்து முழுமையான திருப்தியை காண்பிக்க போறீங்க. இனி வர காலம் வந்து உங்களுக்கு ஏறுமுகமாகவே அமையப் போகிறது. இவை அனைத்தும் இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்து கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்கள்ல நடக்கப் போகின்ற நாட்கள்ல உங்களுக்கு நல்லதே தான் நடக்கப் போகின்றது. ஆன்மீக முன்னேற்றம் வந்து உங்களுக்கு ஏற்பட போகின்றது. 9ஆம் வீடான பாக்கியஸ்தானமும் 12ஆம் வீடான மோட்சஸ்தானமும் தூண்டப்படுவதால ஆன்மீகத்துல உங்களுக்கு ஈடுபாடு வந்து பல மடங்கு அதிகரிக்கப் போகிறது. குலதெய்வ கோயிலுக்கு சென்று நேர்த்திக் கடன்களை செலுத்துவீங்க. மகான்களோட தரிசனம், ஆன்மீக பெரியோர்களோட ஆசைகள் மற்றும் தீட்சை பெறுதல் போன்ற உன்னதமான நிகழ்வுகளை நடக்கும். தியானம், யோகா போன்றவற்றுல மனம் வந்து மனலயிப்புடன் மூலம் உங்கள் ஆன்மா தூய்மையடைந்து ஒரு புதிய ஆன்மீக பரிணாமத்தை நீங்கள் அடைய போகிறீங்க. அது உங்களோட ஆன்மீகத்துல உங்களுக்கு ஈடுபாடு வந்து பல மடங்கு அதிகரிக்க போறீங்க. நீ வரப்போகின்ற நாட்கள்ல உங்களுக்கு ஆன்மீகத்துல நிறைய ஈடுபாடு உங்களுக்கு இருக்க போகின்றது. குலதெய்வ கோவிலுக்கு சென்று நேர்த்தி கடன்களை செலுத்த போறீங்க. அது மட்டும் அல்லாமல் மகான்களோட தரிசனம், ஆன்மீக பெரியவர்களோட ஆசிகள் மற்றும் தீட்சை பெறுதல் போன்ற உன்னதமான நிகழ்வுகள் நடக்கும் உங்கள் வாழ்க்கையில. தியானம், யோகா போன்றவற்றுல மனம் வாய்ப்போட மூலம் உங்கள் ஆன்மா வந்து தூய்மையடைந்து ஒரு புதிய ஆன்மீக பரிணாமத்தை நீங்கள் அடைய போறீங்க. வாழ்க்கையில் வந்து புதிய திருப்பம் உங்களுக்கு வரப்போகின்றது. உங்கள் ஒட்டுமொத்த வாழ்க்கை முறையையே மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு முக்கிய திருப்புமுனை வந்து இந்த காலகட்டத்தில் நிகழப்போகிறது. அது புதிய தொழில் தொடங்குவதாகவோ, புதிய வீட்டிற்கு குடிபுகுவதாகவோ, வெளிநாட்டு பயணமாகவோ, அல்லது ஒரு புதிய வாழ்வியல் தத்துவத்தை ஏற்றுக்கொள்வதாகவோ இருந்திருக்கலாம் உங்களுக்கு. இந்த திருப்பின் அந்தாரம் வந்து உங்களை ஒரு சாதாரண நிலையிலிருந்து
சமுதாயத்தில் மதிக்கத்தக்க ஒரு உன்னதன நிலைக்கு உயர்த்தி உங்கள் எதிர்கால வாழ்விற்கான வலுவான அடித்தளத்தை அமைத்து கொடுக்கப் போகின்றது. அது உங்களுக்கு ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே முறையையுமே மாற்றியமைக்கக்கூடிய ஒரு திருப்பு முனை வந்து இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிகழப் போகிறது. அது ஒரு புதிய தொழில் தொடங்குவதற்காகவோ அல்லது புதிய வீட்டிற்கு குடிபுகுவதற்கோ அல்லது வெளிநாட்டு பயணமாகவோ அல்லது ஒரு புதிய வாழ்வியல் தத்துவத்தை ஏற்றுக்கொள்வதற்காகவோ இருந்திருக்கலாம் உங்கள் வாழ்க்கை. இந்த திருப்பத்தோட அந்தரம் வந்து உங்களை வந்து ஒரு சாதாரண நிலையிலிருந்து சமுதாயத்துல மதிக்கத்தக்க ஒரு உன்னத நிலைக்கு வந்து உயர்த்தி உங்கள் எதிர்கால வாழ்விற்கான வலுவான அடித்தளத்தை அமைத்து கொடுக்க போறீங்க. மகிழ்ச்சியான காலம் வந்து உங்களுக்கு தொடங்க போகிறது. இறுதியாக துயரங்கள் அனைத்துமே முடிந்து உங்கள் வாழ்வில வசந்த காலம் தடையின்றி தொடங்க போகிறது. நவ கிரகங்களோட சுப கதிர்கள் வந்து உங்கள் ராசியின் மீது முழுமையாக பொழிவதால் வீட்டில் சுப காரியங்கள், மங்கள நிகழ்வுகள் மற்றும் சுப செலவுகள் அடுத்தடுத்து அரங்கேறப் போகிறது. மன அமைதி வந்து உடல் ஆரோக்கியம், சமூக மதிப்பு, குடும்ப மகிழ்ச்சி என அனைத்து துறைகளிலுமே நீங்கள் முழுமையான திருப்தியை காண்பிக்க போறீங்க. இனி வரும் காலம் உங்களுக்கு ஏறுமுகமாகவே இருக்கும் என்பதில் இந்த ஐயமே இல்லை உங்களுக்கு. நீங்க இப்ப துயரங்கள் அனைத்தையுமே முடிந்து உங்கள் வாழ்க்கையில வசந்த காலம் தான் தடையின்றி தொடங்க போகுது. அதாவது சுப கதிர்கள் வந்து உங்கள் ராசியின் மீது முழுமையா பொழிவதால வீட்டில் வந்து சுப காரியங்கள், மங்கள நிகழ்வுகள் மற்றும் சுப செலவுகள் அடுத்தடுத்து அரங்கேற உள்ளது. மன அமைதி வந்து உடல் ஆரோக்கியம்